பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்கள் தண்ணீர் நெல்லுக்குத்தான், புல்லுக்கு அல்ல. ஆதார வசனம் லூக்கா 10:41 42. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கிருபையின் மக்களே, மேற்கண்ட வசனத்தின் நிகழ்வு நாம் யாவரும் அறிந்ததே. மார்த்தாள் மரியாள் இருவரும் சகோதரிகள். இயேசு இவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். மார்த்தாளும் பல வேலைகள் செய்து கொண்டிருந்தவள் பார்க்கிறாள். இவளின் சகோதரி மரியாள் இயேசுவின் பாதத்திற்கே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மிகவும் வருத்தமடைந்து இயேசுவிடம், நான் தனியாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்டதற்கு பதில்தான் மேற்கண்ட வசனம். இயேசு சொன்னது, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், இதனால் கலங்குகிறாய். இந்த கவலைகள் அவசியமற்றது. மரியாளை யாரும் எடுக்கவோ திருடிக்கொண்டு போகவோ முடியாத நல்ல பங்கை, சுதந்திரத்தை தெரிந்து கொண்டாள். ஆம், நல்ல பங்கு. இது ஒன்றுதான் உங்களுக்கும் எனக்கும் அவசியம். மற்ற காரியங்களை எப்போ வேண்டுமானாலும் செய்யலாம். நானும் எப்போது உங்களோடு இருக்கப் போவதில்லை. என்னிடம் ஜீவ தண்ணீர் உண்டு. இதை நான் தாகம் உள்ளவர்களுக்குத்தான் கொடுப்பேன், ஊற்றுவேன். இதுதான் நல்ல பங்கு, சுதந்திரம் என்பது போல் பேசுகிறார். யோவான் 4 யாக்கோபின் கிணற்றருகே இயேசு ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்தார். அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்திருந்தார். ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் எடுக்க வந்தாள். இயேசு தாகத்துக்கு தா என்று சம்பாஷணை ஆரம்பித்து அவளுடைய காரியங்களை எல்லாம், கடந்த காரியங்களை எல்லாம் சொன்னதும், தான் யார் என்பதை விளக்கியும் அவளுக்கு ஒரு சந்தேகம். இவர்தான் மேசியாவோ? ஏனெனில் யாவரும் மேசியாவின் கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருந்த காலம் அது என்று ஊருக்குள்ளே போய் ஊர் மக்களை அழைத்து வந்து விட்டாள். வந்து பாருங்கள் என்று. ஆம், இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மேற்கண்ட வசனத்தில் 2 கூறுகளை ஆவியானவர் நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறார். ஒன்று அவசியமற்றது, செய்யாதே. இனி ஒன்று மிகவும் அவசியமானது, தெரிந்து கொள். நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். கர்த்தர் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் எதையும் திணிப்பதில்லை, கட்டாயப்படுத்துவதில்லை. நம் சுயத்தை மதிக்கிறார். நம் தெரிந்த இடத்திலே ஆவலுடன் கவனிக்கிறார். நம்மை மதிக்கிறார். இதை நம்புங்கள். நம்மை ரோபோட்டுகளாக அவர் படைக்கவில்லை. ஆதியாகமம் 3 வாசிக்கும் போது எல்லாருக்கும் இந்த உணர்வு வருகிறது. தேவன் சகலத்தையும் படைத்து ஆதாம் ஏவாளுக்கு வேண்டிய அனைத்தையும் அந்த ஏதேன் தோட்டத்தில், தோட்டம்னா 4 ஏக்கர் 10 ஏக்கர் நினச்சிக்காதீங்க, பெரிய விஸ்தாரமான ஒரு நாடு போல் அது. 4 நதிகள் ஓட வேண்டுமானால் எப்படி இருக்கும் பாருங்கள். அது சின்ன தோட்டமாக இருக்குமா? ஒன்றே ஒன்று, ஒரு விருட்சத்தை தோட்டத்தை நடுவில் வச்சு இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்றார். இது தேவ கட்டளை. அதுவும் இவர்களுடைய நன்மைக்காக. தேவன் எதை நம் வாழ்வில் செய்தாலும், அனுமதித்தாலும், அனுமதிக்க விட்டாலும் அதை நன்மைக்காகவே செய்கிறார். நாமோ சாத்தானா நம்முடைய வாழ்வை பல பகுதியில் கெடுத்து போட்டிருந்தாலும், நீங்கள் தான் நான் கெடுத்தீங்க, நீங்களே பண்ணுங்க என்று சொல்வதில்லை. அதையும் அவர் நன்மையாகவே மாற்றுகிறார். இதுதாங்க தகப்பன். ரோமர் 8:28. ஆனால் ஆதாம் ஏவாள் மீறினார்கள். இதை வாசிக்கும் போது நமக்கு சற்று கோபம் வருகிறது. இஸ்ரவேல் மக்களின் வனாந்தர யாத்திரையில் எத்தனையோ அற்புதங்கள், அதிசயங்களை கண்டவர்கள். கடலின் வழியாகவே நடந்து வந்தவர்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து அடிக்கும்போது தண்ணீர் புறப்பட்டு ஆறாக ஓடியது. இதையெல்லாம் கண்டவர்கள், அனுபவித்தவர்கள். இப்பொழுது வனாந்தர பாதையில் மோசேக்கு எதிராக பேசுகிறார்கள். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது நாம் என்ன மாதிரியான மக்களப்பா இவங்க என்று சலித்து கொள்கிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? இந்த 2ஐயுமே நாம் அன்றாட வாழ்வில் செய்து வருகிறோம். எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இதையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் கொடுப்பேன், உங்களை நான் மறந்துவிட மாட்டேன். எத்தனை முறை சொல்கிறார் படைத்தவர். ஆகாயத்து பறவையை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள் என்று விலைக்கு சொல்லியும் நாம் கவலைப்படுகிறோம். நல்ல பங்கு எது என்று திட்டவட்டமாக ஒரு குழந்தைக்கு சொல்வது போல் சொல்கிறார். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். கர்த்தர் பொய் சொல்வாரா? மறந்து விடுவாரா? பாரபட்சம் பார்க்கிறவரா? சொல்லுங்கள். தன்னை தேடச் சொன்னார் அதிகாலையில். நீதிமொழிகள் 8:17, ஏசாயா 55:6. தம் பிரசன்னத்தில் இருக்க சொல்கிறார். எளிமையான காரியங்கள் தான், ஆழம் அதிகம் அதெல்லாம் பார்க்காதீங்க. அதிகாலை எழுப்பி ஜெபியுங்க, வேதத்தை வாசியுங்க,
அதை பற்றி தியானம் பண்ணுங்க. கொடுத்த வாக்கை தியானம் பண்ணுங்க. அவர் என்ன சொல்கிறார், குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்பதை கவனித்து அதன்படி நடங்க. ஆர்கியூ பண்ணாதீர்கள், சண்டை போடாதீர்கள். இதைத்தானே செய்ய சொன்னார். எதை செய்ய சொன்னாரோ அதை நாம் செய்வதில்லை. காலையில் எந்திரிச்ச உடனே எல்லாரும் உட்கார்ந்து இது எப்படி ஆச்சு, நீ என்ன செய்கிறது, ஒரே கவலை. யாரை பார்க்கறது, யாரை சந்திக்கிறது? அப்படி எங்கேயாவது வேதத்தில் இருக்கிறதா? பண்ண சொல்லியிருக்கிறாரா? நானே உன் பரிகாரி என்றார். நான் உனக்கு முன் செல்கிறேன் என்றார். நான் உனக்கு தடைகளெல்லாம் நீக்கி போடுகிறேன் என்றார். காரியங்கள் வாய்க்க செய்கிறேன் என்று சொன்னார். நீ நம்புகிறது அவராலே வரும் என்று எழுதி வைத்தார். எத்தனை எத்தனை வாக்கியங்கள்! அதையெல்லாம் நாம் விட்டுவிட்டோம். கவலைப்படுவது என்பது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஏனென்றால் அவருடைய மகத்துவத்தை நாம் மட்டும் பண்ணுகிறோம். நாம தான் இது ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நிலையை நம்மளை தூக்கி அந்த இடத்துல வைக்கிறோம். நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். கவலை என்பது என்னை பொறுத்தல ஒரு பாவம் என்றே சொல்லுவேன். அவரை மட்டுப்படுத்துகிறோம் இல்லையா? நம்மை தூக்கி அந்த இடத்தில் வைக்கிறோம் இல்லையா? இதையெல்லாம் செய்யக்கூடாது. தள்ளி வையுங்கள் என்கிறார். அதாவது அவர் பற்றி சொல்லி துதிக்கும் போது அவர் நமக்கு எப்படி இருந்தார், இருக்கிறார், கொடுத்த வாக்கு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பாடி சொல்லி ஆராதிக்கும் போது அவரது பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்கிறார், நிரப்புகிறது. ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு போதகர், அந்த போதகர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஏதும் கையில் இல்லை. அவரிடம் என்ன இருந்ததோ அதுதான், ஒன்றும் இல்லை. நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் வறுமையோ அதிகம் அதிகம் அதிகம். அவரால் மேற்கொண்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போகிற ஊருக்கு போகும்போது ஒரு ஓரமாக அமர்ந்து ட்ரெயின் வருவதற்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் என்று அமர்ந்து கொண்டு கவலைப்படவில்லை. இத்தனை செய்கிறோமே, ஏன் ஆண்டவர் நமக்கு இப்படி செய்யவில்லை என்று ஒரு நாளும் அவர் யோசிக்கவில்லை. அந்த இடத்தில் உட்கார்ந்து அமைதியாக பாடி துதித்து ஆராதித்து கொண்டிருந்தார். திடீரென்று ஆராதித்து முடிக்கும்போது ஒருவர் வந்தார். ஒருவர் வந்து, நீங்கள் இந்த ஊர்லேருந்து தானே வர்றீங்கன்னு. ஆமாம். இந்த ஊருக்கு தானே போகிறீங்க. ஆமாம். இந்த ட்ரெயினுக்கு தானே காத்திருக்கிறீங்க. ஆமாம். இதை உங்களிடம் ஒரு கர்த்தர் கொடுக்க சொன்னார் என்று அந்த ஒரு பையை கொடுத்து விட்டு போனார். அவ்வளவு அதில் பணம் இருந்தது. இதெல்லாம் வந்து இட்டுக்கதை இல்லைங்க, உண்மையான சாட்சி. கவலைப்படாதீர்கள். நாளை தினத்து கவலைப்படுவது பெருமை பாராட்டுவதாகும். கவலைப்படாதீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். அவர் பார்த்து கொள்வார். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. நம்மை என்ன செய்ய சொன்னாரோ எஜமான், அதை மட்டும் செய்யுங்கள். நீங்கள் எந்த இடத்தில் அவரை பற்றி பேசுகிறீர்களோ பிரசன்னத்துக்குள் இருக்கிறீர்கள் என்பது. எதை பற்றி சாட்சியை சொல்லுகிறீர்களோ பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். எப்பொழுதெல்லாம் சாட்சியை கேட்கிறீர்களோ அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். அந்த பிரசன்னம் சாதாரணமானதல்லவங்க. மலைகளை புரட்டி போடு. எத்தனை தடைகள் உங்களுக்கு இருந்தால் அதை புரட்டி போட்டுவிடும். நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய அதிசயங்கள் இந்த பிரசன்னம் செய்யும். சின்னதைத்தான் செய்ய சொல்கிறார். யோசி, வேதத்தை படி, என்னை துதி, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல். அப்படிப்பட்டவராகவே அந்த நிலத்தில் உங்களை வருவார். அவரது பிரசன்னத்தில் நாம் இருக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்களை அவர் சொன்னது செய்தால் போதும். எப்பொழுதும் ஒரு பிரசன்னத்தில் இருக்கலாம். எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் இருக்கலாம். கர்த்தருக்கு பயந்து, இதோ என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வில் நான் இதை கர்த்தருக்காக செய்கிறேன். அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, பாத்திரம் விளக்குற வேலையாக இருந்தாலும் சரி, பியூன் வேலையாக இருந்தாலும் சரி, மேனேஜர் வேலையாக இருந்தாலும் சரி, இது கர்த்தருக்காக செய்கிறேன். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். கொலைசேர் 3:23-24 என்று உணவில் பாங்காக செய்யும் போது நாம் அவரது பிரசன்னத்தில் தான் இருக்கிறோம். தேவனுக்கு பயந்து ஒன்றை பேசாமல் இருக்கும் பொழுது நாம் அவருடைய பிரசன்னத்தில் தான் இருக்கிறோம். மத்தேயு 6:33 நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். நாம் இந்த பூமியில் வாழ என்னென்ன தேவையோ அவசியமோ இவைகளை நாம் எதிர்பார்ப்பு கேட்பதற்கு மேலாக எபேசியர் 3:20 நம்மிடம் வந்து சேரும். அத்தனை பொக்கிஷங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறார்? நமக்குத்தானே கொடுப்பார். இந்த பொக்கிஷங்களுக்கு இந்த உலகை வாழ்வை நடத்துவதற்கு மாடா உழைத்து தோடா தேய வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நாம் தெரிந்து கொள்ளும் நல்ல பங்கு. கவலைப்படுபவர்கள் நான் அந்த நல்ல பங்கையும் தெரிந்து கொண்டு தான் இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். இது நீங்களையும் உங்களையும் வஞ்சித்துக் கொள்வதாகும். ஒரே சமயத்தில் கவலைப்பட்டு கொண்டு ஒரே சமயத்தில் ஆண்டவர் எப்படி துதிக்க முடியுது? முரண்பாடு அல்லவா? எத்தனை காலம் ஆனாலும், அதாவது அவர் வகுத்த பாதை, அவர் வைத்த சித்தம், அவர் என்ன நம்மளை செய்ய சொன்னாரோ அதை அடையாமல் அவர் நம் வாழ்வில் எதையும் செய்ய போவதில்லை. காலத்தை வீணடிக்காதீர்கள். இன்றே கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு
வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றிய முடிப்பார் என்பதில் உறுதியாக இருந்து கொடுத்த வேலையை அவருக்கென்று செய்து கொண்டு அவரிடம் சகலத்தை ஒப்படைத்துவிட்டு ரட்சிப்பின் சமாதானத்தில் நிலைத்திருங்கள். தேவ சமாதானத்தில் நிலைத்திருங்க. அந்த சமாதானம் உங்களுக்குள் இருக்கிறது. அது வெளியே கொண்டு வாருங்கள், நிலைத்திருங்கள். அந்த காணக்கூடா பொக்கிஷத்தை காணும்படியாக காட்டுங்கள். இதையே வாழ்வின் ஸ்டைலாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த பீரியடை அனுபவியுங்கள். ஒன்றுமே நடக்கவில்லை, பரவாயில்லை, துதித்து பாடுங்கள், வேதம் வாசியுங்கள். கண்ணு தெரிகிறது, கையில் வேத புக்கம் இருக்கிறது, வாசியுங்கள். பின் பாருங்கள், சகலத்தை நிறைத்து நீங்கள் தான் உண்மையில் அவரை விசுவாசிக்கிறவர் என்பதை காட்டுவார். ஆசீர்வதித்து காட்டுவார், சுகம் கொடுத்து காட்டுவார், விடுதலை கொடுத்து காட்டுவார், உங்கள் தலையை உயர்த்தி காட்டுவார். இடைப்பட்ட காலத்தில் உங்களை பட்டினியாக விடமாட்டார். எதுவுமே நடக்காத காலத்தில் உங்களை பட்டினியாக அவர் விடுவது இல்லை. திக்கற்றவளாக விடமாட்டார். உங்கள் வாழ்வில் அவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பது உங்களுக்கு காட்டுவார், உங்கள் எதிரிக்கும் காட்டுவார். மறைந்திருந்து திடீரென்று அவர் தோன்றுவது இல்லை. வாழ்வில் ஒவ்வொரு பகுதியிலும் அவரது பங்கு உண்டு என்பதை காட்டுவார். விசுவாசிக்கிற உங்களுக்கு நடக்கும். தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, எளிமையான ஒரு வழி இருக்கிறது. மத்திய 11:28, 29, 30 இருக்கும்போது வேண்டாதவிலை கையில் எடுக்காதபடிக்கும் உம்முடைய பிரசன்னத்தில் ஆனந்தம் உண்டு, விடுதலை உண்டு, வெற்றி உண்டு. இதை என்னால் அனுபவிக்க கையில் எடுத்துக்கொள்ள அனுகிரகம் செய்யுங்கப்பா, இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு காண்கிறவைகள் அநித்தியம், காணாதவைகளோ நித்தியம். இந்த நித்தியத்தை தான் நான் தெரிந்து கொள்வேன், எடுத்துக்கொள்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.